கடலூரில் மாணவி இறங்குவதற்குள் எடுக்கப்பட்ட அரசு பேருந்தால் தவறி விழுந்து கல்லூரி மாணவி காயமடைந்த விவகாரத்தில் தேவனாம்பேட்டை அரசு கல்லூரியிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு பேருந்து புறப்பட்ட நிலையில் அவர் காயமடைந்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், இந்த மாணவிக்கான உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? விவரங்கள். லாவண்யா, கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் அரசு பெரியார் கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரக்கூடிய நிலையில் இன்று மதியம் கல்லூரியிலிருந்து அரசு பேருந்து நிலையத்துக்கு செல்வதற்காக கல்லூரி மாணவ மாணவிகள் பயணம் செய்திருக்கிறார்கள். அரசு பேருந்து கடற்கரை சாலை வழியாக தீயணைப்பு நிலையம் வந்தபோது ஒரு மாணவி கீழே இறங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் லேசாக நிறுத்திவிட்டு திடீரென பேருந்தை எடுத்ததால் அந்த கல்லூரி மாணவி தலைக்கு பிறகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் தலையில் பலத்த காயம் அடைந்த மாணவியை உடனடியாக சக மாணவர்கள் மீட்டு உடனடியாக கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று வந்தனர். அங்கு தலையில் பலத்த காயம் அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பேருந்து ஓட்டுநர்கள் பயணிகள் கீழே இறங்குவதை கூட கவனிக்காமல் அலட்சியமாக உடனடியாக பேருந்தை இயக்குவது என்பது தொடர்ச்சியாக வாடிக்கையாக இருக்கிறது. அதே போல் கல்லூரி மாணவ மாணவிகள் காலை மாலை அதிக அளவில் பேருந்து வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து, ஆனால் சிறிய அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்படுவதால் இந்த கூட்டமாக செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தேவனாம்பட்டினம் அரசு பெரியார் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என கடந்த காலையில் ஒரு போராட்டமும் நடைபெற்றது. அதே போல்தான் தற்போது மாணவ மாணவிகள் ஒன்றாக இணைந்து பேருந்து ஓட்டுநர் அலட்சியம் காரணமாக மாணவிக்கு தலையில் அடிபட்டு இருக்கிறது. எனவே அவர் பொறுப்பேற்க வேண்டும் என கூறி தற்போது கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்திருக்கிறார்கள். வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்.